இவனது சங்கடமும் அவளது கூச்சமும் சில யதார்த்த நிமிடங்களை கரைத்தது. யார் நீங்க? இங்க எப்படி வந்தீங்க என ஒரு பயத்துடனேயே கேட்டாள். நான் உங்களை 5ஆம் நம்பர் பேருந்தில் பார்த்தேன். பிரேக் டவுன் ஆன போது யாரோ உங்களை ஃபோர்டு ட்ரக்கில் கடத்தி கொண்டு போகிறார்கள் என நினைத்து உங்களை காப்பாற்ற துரத்தி கொண்டு வந்தேன். இல்லை இல்லை, என்னை யாரும் கடத்தவில்லை. அது என் கூட பிறந்த அண்ணன் தான். அது என்னமோ தெரியவில்லை. இந்த பதிலில் எந்த விதமான ஆச்சரியமும் சந்தோஷிற்கு ஏற்படவில்லை. யூகித்திருந்தான் என்று சொல்வதை விட ஏதோ சந்தேகித்திருந்தான் என்று சொல்வதே மேலும் பொருத்தமாக இருக்கும். சரி, யார் அந்த அடியாள்? ஏன் கொலைவெறியுடன் வந்திருந்தான்? உங்க அண்ணன் எங்கே? இதோ காவலர்களிடம் சொல்லி பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறியபடியே விடைகளுக்கு காத்திராமல் நகர முயன்றவனை, வேண்டாம் வேண்டாம், காவலர்களிடமெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க ட்ரெக்கில் பார்த்தது என் அண்ணன் அமர்தேவன். அவர் ஒரு அவசர காரியமாக பாண்டிச்சேரி வரை சென்றிருக்கிறார். அவர் நாளை காலை திரும்பி வந்து விடுவார். அவர் வந்தார் என்றால் இது அனைத்தும் சரியாகிவிடும். எந்த பாதிப்பும் இல்லை என்று சமாளித்தபடி அழுத்தம் திருத்தமாக சொல்லி முடிக்கும் பொழுது இவன் நகர்வதை நிறுத்தியிருந்தான். காவலர்கள் என சொல்லியவுடன் அவள் வார்த்தைகளில் ஒரு பதற்றம் ஓடி வந்து குடிக்கொண்டதை அவன் கவனிக்காமல் இல்லை. நிச்சயம் காவலர்களிடம் செல்லக்கூடாது என்பதற்காக அழுந்தி பேசியதையும் நன்றாக உணர்ந்தான். என்னம்மா சொல்றீங்க? உங்க உயிர் எடுக்க வந்திருக்கான், அவனை போய் காப்பாத்துறீங்க. என்ன நடக்குது? நீங்க யாரு? ஏன் இந்த தனிமையில இருக்கீங்க? நீங்க தைரியமா இருங்க, ஒன்னும் ஆகாது. நானே காவல் நிலையம் சென்று யாரையேனும் உதவிக்கு அழைத்து வருகிறேன். இல்லை இல்லை, நிலைமை தெரியாமல் பேசுகிறீர்கள். காவலர்களிடம் சென்றால்தான் நிலைமை சிக்கலாகும். இதை அப்படியே விட்டு விடுங்களேன். மீண்டும் அவள் முகத்தில் பயமும் வேதனையும் படர்வதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நெற்றியில் படியும் ஒரு சில சுருக்கங்களின் அமைப்பு முகத்திற்கு எவ்வளவு அர்த்தங்களை தருகிறது. பயம், கோபம், வருத்தம் என பல பல அடையாளங்களை துல்லியமாக கோடிட்டு காண்பிக்கிறதே. அல்லது ஒருவித மானுட பற்றுதான் அப்படி உணர்வுகள் உள்ளது போல் நம்ப வைக்கிறதா? எது எப்படி இருந்தால் என்ன, அப்படியே விட்டுவிடும் காரியமா நடந்திருக்கிறது? ஒரு கொலை முயற்சி அல்லவா நடந்தேறியுள்ளது. இதை ஏன் மழுப்புகிறாள் என எண்ணுவதற்குள் அவளே தன் வசீகர குரலில் தொடர்ந்தாள். என் உயிரையே காப்பாற்றியுள்ளீர்கள். நீங்கள் தன்மையுடன் பேசுவதை பார்த்தால் மிகவும் நல்லவர் போல் நான் உணர்கிறேன். உங்களை மேலும் குழப்ப எனக்கு சித்தமில்லை. உங்களுக்கு முழுவதுமாக சொல்கிறேன். இப்படி அனாதையாக நிர்கதியாக நிற்கும் ஒரு பெண்ணை அழிக்க நினைக்காமல் காப்பாற்ற நினைத்ததற்கே என் உயிரையே உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கலாம். மானமென நிற்கும் இந்த கதை எதற்கு மேல்? முதலிலிருந்து சொல்கிறேன். சந்தோஷ் நின்ற இடத்திலேயே நின்றிருந்தான். மதுமதி சந்தோஷிற்கு பின்னால் தொலைவில் தன் பார்வையை நிறுத்தி ஒரு பதுமையைப் போல் எந்த உடல் அசைவுமின்றி பேச ஆரம்பித்தாள். என் பேர் மதுமதி. நாங்கள் வங்க தேசத்திலிருந்து வருகிறோம். அவள் வங்கதேசம் என்று சொன்னவுடன் சந்தோஷின் முகம் வெளிரியது. நெஞ்சம் படபடத்தது. உலகம் முழுவதும் சூழ்ந்திருந்த காற்று அவன் மூக்கினுள் நுழைய மறுத்து அடம் பிடித்தது போல் உணர்ந்தான். ஆம், அந்த நேரத்தில் மானுடத்தின் மிக அசிங்கமான நிகழ்வுகள் வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருந்தன. மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருந்தனர். எதற்கு, ஏன் என்பதெல்லாம் தெரியாமல், ஒரு காரணமும் இல்லாமல் மக்கள் மீது ஒரு பிரிவினர் வன்மத்தை கக்கிக் கொண்டிருந்தனர். ஆண், பெண், சிறுவர், முதியவர், கர்ப்பிணி, பச்சிலம் குழந்தை என எந்த பேதமுமின்றி உயிர்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. 1323 மாலிக் சுல்தான் என்ற அரக்கன் 12,000 தமிழர்களை ஸ்ரீரங்கத்தில் கொன்று குவித்த போது காவிரியில் ரத்தம் கலந்ததால் 12 நாட்கள் ஆறு சிவப்பாக ஓடியதாக சரித்திரம் சொல்கிறது. அதுவே எதுவுமில்லை என்பது போல் 600 வருடங்களுக்கு பிறகு 1946 அதே போன்றதொரு நிகழ்வு பாரத தேசத்தில் இதோ இந்த நொடி நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு இரத்த வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரம் அப்பாவி மக்கள் தன் வீட்டை, சொத்தை, வாழ்வை, உறவை விட்டுவிட்டு தனக்கு தெரிந்த சிறு உலகத்தை விட்டு அவசரமாக இடம்பெயர்கிறார்கள். இடம்பெயராதோர் உலகத்தை விட்டே அனுப்பப்படுகிறார்கள். ஆங்கிலேயர்களின் ஜனநாயகம் என்ற பிசாசு தீர்வு நவகாலியில் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த சமயம் அது. இவனது பதட்டத்தை எதையுமே கவனியாத அவள் தொடர்ந்தாள். என் அப்பா மாத்திரம் இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா என்று சொல்லும் போதே அவள் குரல் உடைந்தது. கண்களில் கண்ணீர் பீரிட்டது. தன் விதியை எண்ணி அழுத மதுமதியின் ஊரின் பெயரை கேட்டே திகைத்திருந்த சந்தோஷ் அவள் தன் தந்தையை பற்றி சொன்னவுடன் பதட்டம் அதிகமானது. யார் அவளப்பா? அவ்வளவு பெரிய மனிதரா என்று மனம் அரிக்க ஆரம்பித்தது. இல்லை, அனைவருக்கும் தன் தகப்பனார் என்றால் பெரிய விஷயம்தான், அதைத்தான் சொல்லியிருப்பாள் எனவும் நினைத்து கொண்டான். ஆனால் சரியான விடை அறிய ஒரு பெரும் ஆவல் அவனுடைய மனதிலிருந்து அவனது நாவில் குதித்து வாயை திறக்க முயன்று கொண்டிருந்தது. தன் சொந்த கதையை தானாகவே முன்வந்து சொல்லும் போது குறுக்கிட்டு அவளது மன ஓட்டத்தை உடைக்க மனமின்றி தன் நாவில் குந்திட்டு கொண்டிருந்த ஆவலை எச்சிலோடு முழுங்கி வைத்தான். அதே பொழுது அவளும் சமாதானம் கொண்டாள், அல்லது சமாதானம் கொண்டது போல் மனதை அடக்கி இருந்தாள். கண்களை துடைத்தபடி தன் கதையை தொடர்ந்தாள். நானும் என் அண்ணனும் என் தந்தை வழி உறவினர் ஒருவரை பார்க்க சென்ற வாரம் மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்தோம்.
அவர் ஊரை மாற்றிக்கொண்டு சில வருடங்களுக்கு முன்பே பாண்டிச்சேரி சென்று விட்டதாக அக்கம் பக்கத்தினர் கூறினர். அவரை நம்பி வந்த எங்களுக்கோ எங்கே தங்குவது, எப்படி பாண்டிச்சேரி செல்வது, வேறு யாரை சென்று பார்ப்பது என ஒன்றுமே விளங்கவில்லை. எங்கள் உறவினரின் வீட்டில் தற்போது குடியிருக்கும் பெரியவர் எங்களுடைய சங்கடத்தை உணர்ந்து அவருக்கு அடையாறிலே ஒரு காட்டு பங்களா உள்ளதென்றும் அதில் எங்களை தங்கிக் கொள்ளுமாறும் சொன்னார். அப்ப நீங்க வந்த மோட்டார்? அதுவும் அவருடையதுதான். அதில்தான் அண்ணா பாண்டிச்சேரி சென்றுள்ளார். நாளை காலை திரும்பி வந்து விடுவார். நீங்களோ இந்த ஊருக்கு புதியதாக வந்திருக்கிறீர்கள். உங்களை யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பின் யார் உங்களை கொலை செய்யும் அளவிற்கு வந்திருப்பார்கள்? அந்த கொடியவன் யாராக இருக்கும்? எங்களுக்கு உபகாரம் புரியும் அந்த பெரியவரின் எதிரியோ என்னமோ. ஒருவேளை அவர்தான் வந்துவிட்டார் என்று கொலை செய்ய வந்தானோ தெரியவில்லையே என தன் சொற்களை நம்பியபடியே தானும் அந்த கேள்வி கிளப்பிய சந்தேகத்தில் ஐக்கியமானபடி கச்சிதமாக நடித்தாள். இப்படி காலி பங்களாவில் சிக்கியுள்ளீர்களே, உங்கள் உடைமைகள் எங்கே? பசிதாகத்திற்கு தான் என்ன செய்வீங்க? இருந்த ஒரு பானையும் உடைத்து விட்டீங்க என கேட்கும் பொழுதே விழாவில் ஒருவித நெருக்கம் பரவுவதை உணர்ந்தான். ஆணுக்கே ஒரு விஷயம் புலப்படுகின்றதென்றால் பெண்ணிற்கு தெரியாமலாயிருக்கும். உணர்ந்தாள், தயாரானாள். ஓ, எங்களுடைய லக்கேஜ் அனைத்தையும் மாடியில் வைத்திருக்கிறோம். அங்கேதான் எங்களை இருக்க சொன்னார் அந்த பெரியவர். எனக்கு என்ன யோசிப்பதென்றே தெரியல. நீங்க மயங்கி கிடந்த போது ஒரு கோல தண்ணீருக்கு வீடு முழுவதும் தேடி அந்த பானையை வச்சுண்டு, அப்பா அது போகட்டும். உங்கள் அண்ணன் வரும் வரை உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டால் எனக்கு அது போதும். பிறகு அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லியபடியே கதவை நோக்கி சென்றான். நீங்கள் மிகவும் பத்திரமாக செல்லுங்கள். இந்த காட்டு பாதையில் மிருக ஜந்து அபகாரம் போதாதென்று மனித வெறியர்களும் சேர்ந்து கொண்டு திரிகிறார்கள். உங்களை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லையே. உங்கள் விலாசத்தையும் எழுதி தாருங்கள். பிறகு ஒரு நாள் நிச்சயம் அண்ணனுடன் வந்து நன்றி செலுத்துகிறேன். என்னை பற்றி சொல்ல பெரியதாக ஒன்றும் இல்லை. உங்களை தனியே விட்டுவிட்டு நான் போவதும் இல்லை. மணி 2 தாண்டி விட்டது. இன்னும் 3 மணி நேரத்தில் சூரியன் உதயமாகிவிடும். நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள். நான் கதவிற்கு வெளியே படுத்துக் கொள்கிறேன். உங்களை பத்திரமாக உங்கள் அண்ணனிடம் ஒப்படைத்தால்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று பதில் சொல்வான் என சிறிதும் அவள் எண்ணி இருக்கவில்லை. வியப்பு அவள் வாயை அடைத்தது. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த சந்தோஷ் கதவின் அருகிலேயே படுத்தான். மதுமதி உள்ளே தாளிட்டுக் கொள்ளும்படி சைகை செய்தான். அந்த இதமான காற்று தராத இன்பம் குட் நைட் என்ற 2 வார்த்தை தந்தது. ஆங்கில வார்த்தை தந்ததா அல்லது தமிழச்சியின் குரல் தந்ததா என கோபித்தவாறு மரத்தில் இருந்த இலைகள் அசைவதை நிறுத்தி கொண்டன. மகிழ்ச்சி தந்தது இரண்டுமே இல்லை. அந்த குரலின் சொந்தக்காரி என புரிந்து கொண்ட சந்தோஷின் மனம் சிரித்தது, உறங்கத் தயாரானது. கதவை அடைந்து உள்பக்கம் தாளிட்டவளது கண்ணிலே ஒரு ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அது கேள்விகள் எனும் இருளை அகற்ற விடாமல் ஆர்வம் என்ற போர்வையை விரித்திருந்தது. தங்க நிலா என்ற இந்த புதினத்தின் வரும் தொடர் பாகங்களை கேட்டிட கதை சொல்லு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை லைக் செய்து நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். ஆழ்ந்த பதில் தர ஆசிரியர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நன்றி.